பாரிஜாதம் 21. விஸ்வா சொன்ன செய்தியை கேட்டு, என்ன அப்படியே சாக விட்டிருக்கலாமே, ஏன் டாக்டர் காப்பாத்துனீங்க என்று உரத்த குரலில் கதறினான் அசோக். காம் டவுன் அசோக், எமோஷனல் ஆகிறதால குணமாகிறது காலதாமதமாகும். இதுதான் ரியாலிட்டி. நிறையவே கசகசியும். ஆனாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது உன்னோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. அக்செப்டன்ஸ் வில் ஹீல் யூ சூன். ரோட் கிராஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும்னு தெரியாதா? உன்னோட நொடி நேர கவனக்குறைவு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா? ஆமா, அப்படி என்ன ரோட்டை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு உனக்கு என்று விஸ்வா கேட்கவும் தான் அன்றைய நாள் நினைவில் எழ அசோக்கின் முகம் கன்றி போனது. ஓகே ஃபைன், போனது போகட்டும், இனியாவது மனுஷனா இருக்க முயற்சி பண்ணு என்ற விஸ்வாவை அதிர்வோடு அசோக் பார்க்க, உன் ஒய்ஃப்ல இருந்து கவி வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்த எல்லாமே எனக்கு தெரியும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. பொண்ணுக்கு அச்சம் நாணம் முதற்கொண்டு எத்தனை பண்புகள் சொல்லப்பட்டாலும் ஆணுக்கு ஒழுக்கம் மட்டுமே அழகு தரும். வீரம் விவேகம் முதற்கொண்டு மத்ததெல்லாம் ஒழுக்கத்திற்கு பிறகுதான். பெண்ணை விட ஆணுக்கு தான் இங்க தப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு, அதை மறைக்கிறதுக்கும் அழிப்பதற்குமான வழிகளும் அதிகம். உன்னை உணர வாழ்க்கை கொடுத்த வாய்ப்பா இதை எடுத்துக்கிட்டு மாற முயற்சி பண்ணு என்று விஸ்வா சொல்ல, என் தப்புக்கு ஏற்கனவே தண்டனை கிடைச்சிருச்சு டாக்டர் என்றவனுக்கு மீண்டும் தான் ஏமாற்றப்பட்ட அன்றைய நாள் நினைவில் எழ நெஞ்சம் கனத்து கண்கள் உடைப்படுத்தது. தட்ஸ் கர்மா. ஓகே, லெட்ஸ் ஃபர்கெட் தி பாஸ்ட் அண்ட் இதுக்கு மேல என்ன செய்ய போறேன்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. தையல் பிரிச்சாச்சு. யூ ஆர் அப்சல்யூட்லி குட் ஃபார் நவ். பட் ஸ்டில் இன்னும் 1 week ஆவது அப்சர்வேஷன்ல இருக்கணும். அதுக்கு முதல்ல யூ ஹாவ் டு வாக். கம் ஆன், கெட் அப் என்றவன் நர்ஸிடம் அவன் நடப்பதற்கு உதவ சொல்லி அறையிலேயே நடக்க செய்திருந்தான். முதல்ல பெயின் இருக்கதான் செய்யும், பட் நடக்க நடக்க ஓரளவு மட்டுப்படும். வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபீல் பண்ணினா உடனே ஸ்டாஃப் நர்ஸுக்கு சொல்லு என்ற விஸ்வா அசோக்கிற்கு நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நேரத்தை கொடுத்து அடுத்த 2 நாட்களுக்கு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தான். என்னதான் சர்ஜரி முடிந்து 20 நாட்களை கடந்திருந்தாலும் அசோக் உணர்ச்சி வசப்படுவது அவனுக்கு தான் ஆபத்து. ஏற்கனவே ஜெயந்தி நடந்து கொண்ட விதம் தெரிந்தவன் இப்போது அவரை அனுமதித்தால் நிச்சயம் அசோக்கின் நிலை இன்னும் மோசமாகும் என்பதால் தான் இந்த ஏற்பாடு. அரவிந்த் அஸ்வின் இருவருமே அசோக்கை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டதில் தன்னை அனுமதிப்பதற்காக காத்திருந்தார் ஜெயந்தி. 2 நாட்கள் கழித்து அன்று காலை மகனை பார்க்க வந்த ஜெயந்திக்கு எத்தனை சொல்லி அழைத்து வந்த போதும் உணர்வுகளை தொலைத்த மகனின் உயிர் பெற்ற முகத்தை கண்டு வேதனை தாளாது வாயை பொத்தி அழத் தொடங்கிவிட்டார். உனக்கு ஒண்ணும் இல்ல ராஜா, எல்லாம் சரியாகிடும் என்று சொன்னபடி மீண்டும் முந்தானையால் வாயை பொத்தி அழுகையை விழுங்கினார். மா, கண்ணை தொடை, இதுக்கு மேல எதையும் மாத்த முடியாது என்று விட்டீர்த்தியாக பேசிய மகனை அதிர்ச்சியோடு பார்த்தார் ஜெயந்தி. இப்போது அசோக் ஓரளவு தெளிவு பெற்றிருந்தான். தான் ஆடிய ஆட்டத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கும் வந்திருந்தான். பின்னே 6 மாத கால சிறை தண்டனையை முடித்து வந்த போது கூட குழந்தை மனைவி பற்றிய நினைவு இல்லாமல், அவர்களுக்கு செய்த அநீதி குறித்த குற்ற உணர்வு இல்லாமல் கவியை தேடி சென்றதற்கான பலன் இது என்பதை புரிந்து கொண்டான். நிழலின் அருமை வெயிலில் தெரிவது போல அன்றைய இரவு கவியின் அறையில் அவன் கண்ட காட்சிதான் அஞ்சுவின் அருமையை புரிய வைத்தது. அவளுக்கு தான் செய்த பாதகத்திற்கான பரிசு என்பதை அறிந்து கொண்டான். தவறை ஒப்புக்கொள்ள சொல்லி மன்றாடிய அஞ்சுவின் கண்ணீரில் பெண் பாவம் பொல்லாதது, உண்மையை ஒப்புக்கொள் என்று அரவிந்த் எத்தனை தூரம் சொன்ன போதும் இருமாப்போடு இருந்து விட்டான். இப்போது அனைத்திற்கும் சேர்த்து தண்டனை கிடைக்கவும் ஓரளவு அதை ஏற்கும் பக்குவத்தையும் பெற்றிருந்தான். இப்போதைய அவன் கவலை அஞ்சுவிற்கு நியாயம் செய்ய வேண்டும், தன்னால் அவள் பெற்ற அவப்பெயரை நீக்க வேண்டும், அவளுக்கு செய்த அநீதிக்கு அவளிடம் மன்னிப்பு வேண்ட வேண்டும் என்பது மட்டுமே. ஆலவந்தானோடு வெளிநாட்டு பயணம் போயிருந்த கபிலையா ஊர் திரும்பி இருக்க அவள் அலுவலகத்திற்கு வந்ததுமே தனக்கு தெரிவிக்குமாறு அசோக்கின் மற்றொரு நண்பனிடம் சொல்லி இருந்தான் ரவி. செய்தி கிடைத்ததும் அன்று மாலை அலுவலகத்திற்கு சென்றவன் அசோக்கிற்கு விபத்து நேர்ந்திருப்பது குறித்து கவியிடம் சொல்லி அவளை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான். கபிலையாவை வரவேற்ற ஜெயந்தி, எனக்கு தெரியும் என் மகன் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு. அவன் மேல உனக்கு இருக்கிற காதலும் அவனுக்காக நீ சாக போனதையும் சொல்லியிருக்காமா என்று கவியின் கைகளை பிடித்து கொண்டார். ஏதோ கெட்ட நேரம் அவனுக்கு இப்படி ஆகி போச்சு. நிச்சயம் இதெல்லாம் உனக்கு ஒரு குறையாவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் என்று சொல்ல இதழ்களில் நெளிந்த புன்னகையோடு ஜெயந்தியை பார்த்தாள் கபிலையா. வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிற என் மகனுக்கு இனி எல்லாமே நீதாமா. அவன் வாழ்க்கையோட ஆதாரமே நீதான். அவனை யாருமே புரிஞ்சுக்கல. கண்டிப்பா நீ புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று ஜெயந்தி பேசி முடிக்க, இல்ல புரியல என்றாள் கவி. நானும் வயசானவ, எவ்வளோ நாள் தான் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைய முடியும்? என் மகனை நல்லபடியா இங்கிருந்து கூட்டிட்டு வாமா. அதுக்குள்ள
உங்களோட கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கல்யாணமா என்றவளுக்கு அசோக் எப்படி இதற்கு சம்மதித்தான் என்ற கேள்வியே மனதினுள் சுழன்றது. ஆமாம்மா, ஜெயில இருந்து வந்தப்பவே என் பையன் உன்னை கட்டிக்க ரொம்ப ஆசைப்பட்டதா ரவி சொன்னான். இப்பவும் என்ன கெட்டு போச்சு, உன் ஆசையும் அதுதான்னு ஏற்கனவே அசோக் சொல்லி இருக்கான். கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இல்லைனாலும் எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருங்க, அது போதும் எனக்கு என்றார் ஆசிர்வதித்து. என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ குறைன்னு சொன்னீங்களே, என்னன்னு முதல்ல சொல்லுங்க என்றாள் கவிலையா. அது கவி, அன்னைக்கு உன்னை பார்க்க வந்த நைட் அசோக்குக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல வயிற்றுல பலமா அடிபட்டு இப்ப அவனோட என்ற ரவி விஷயத்தை சொல்லி முடிக்க கவிலையாவிடம் எல்லலான பார்வை. நீ அவளை பத்தி கவலைப்படாத ராசாத்தி, இனி அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீயும் என் மகனும் வாழறத நான் கண்குளிர பார்த்தாதான் என் கட்டையே வேகும். அதுக்கு நீதாமா மனசு வைக்கணும் என்றதில் அவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. போமா, நீ போய் அவன்கிட்ட தனியா பேசு. அவனுக்கு எப்பவும் நீ கூட இருப்பங்கிற நம்பிக்கைய கொடு. அப்போதான் அவனுக்கு வாழ ஆசை இருக்கும். இல்லனா அவன் இதெல்லாம் தாங்க மாட்டான் என்றிட கவிலையா கதவை திறந்து உள்ளே சென்றாள். அவளை கண்டதுமே, ஏய், உன்னை யாரடி உள்ள விட்டா? சீ, போ வெளியே என்று தன்னை மீறி கத்தத் தொடங்கினான் அசோக். டேய் அடங்கு, என்ன சத்தம் ஓவரா இருக்கு? ப்ளீஸ் போன நீ எல்லாம் இனி என் மேல ஆசைப்படலாமா என்றான் நக்கலாக. சீ, நான் செத்தானோ அப்படி நினைக்க மாட்டேன்டி என்றான் அசோக் வெறுப்போடு. டேய், என்ன ஆம்பலன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லாத உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பேராசை. உன் ஆத்தாளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது என்று கவி பேச பேச அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. போடி, போ வெளியே, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் உன்னை என் கையாலேயே கொண்டுடுவேன், முதல்ல போய் தொலை என்று தள்ளாடியபடி எழுந்து கொண்ட அசோக் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அலட்சியமாக அவனை எதிர்கொண்டாள் கவிலையா. யூ பிச், கண்டவனோடு கூத்தடிச்சு நீ எல்லாம் என் கால் தூசிக்கு கூட வரமாட்டடி என்றபடி தன் நிலையை மறந்து கையை ஓங்கியதுதான் தெரியும். ஆனால் அடுத்த நொடியே தரையில் விழுந்திருந்தான். சத்தம் கேட்டு வெளியில் இருந்து ஜெயந்தி உள்ளே வர தன்னை ஓங்கிய அசோக்கின் கையை செருப்பு காலால் நசுக்கியபடி, என் மேலேயே கை வைக்க பாக்குறியாடா, உரு தெரியாம அழிச்சிடுவேன் என்று சொல்ல இதை கண்ட ஜெயந்திக்கு சர்வமும் ஒடுங்கி போனது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் கனப்பொழுது திகைத்து நின்றவர் சட்டென சுதாரித்து, என் பையனை என்னடி பண்ற, விடு என்று கவியை பிடித்து உலுக்கினார். தன்னை உலுக்கிய ஜெயந்தியை அலட்சியமாக கையாண்ட கவிலையா அசோக்கிடம் குனிந்து, டேய், நான் என்ன உன்னை பாக்குற ஆசையிலையா ஓடி வந்தேன்? ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களே, சரி நான் கொடுத்த ஆஃபர் பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதானே தெரியுது உனக்கு மொத்தமா முடிச்சு விட்டுருக்காங்கன்னு. ஏண்டா, உனக்கு தான் எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையே, என்ன தைரியத்துல உன் ஆத்தா என்னை இங்க வர சொல்லி இருப்பா? என்னமோ உனக்கு என் மேல தெய்வீக காதலாமே, அப்படியா? நான் இல்லைன்னா வாழவே மாட்டேன்னு வேற சொன்னாடா. நானும் அதையே தான் சொல்றேன். எனக்கு பிரயோஜனப்படாத நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, பேசாம செத்துரு என்றதில், ஏய் என்னடி பேசுற என்று அதிர்ச்சியில் கண்ணீரோடு பார்த்தாள் ஜெயந்தி. இவன் கிட்ட உருப்படியா இருந்ததே அது மட்டும்தான், இப்ப அதுவே இல்லைன்னு ஆன பிறகு இவன் எதுக்கு பூமிக்கு பாரமா என்று கேட்டதில் தூக்கி வாரி போட்டது ஜெயந்திக்கு. போது நிறுத்துடி என்று பல்லை கடித்தபடி அசோக் அவளை பார்க்க, என்னடா பாக்குற, அன்னைக்கே உன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் உனக்கு 2வது சான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தேன். ஆனா இப்போ நீ ஆம்பளையே கிடையாது, இதுக்கு மேல நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்த சாதிக்க போற சொல்லு என்றதில் அசோக்கிற்கு அப்படி ஒரு வெறி. அவனால் உரத்த குரலில் பேச முடியாவிட்டாலும் ஈனஸ்வரத்தில், வெளியே போடி, உன்னை யார் இங்க விட்டா, வெளியே போய் தொலை என்று தத்தளித்தான். நான் டேஷ்னா நீ யாருடா? நீயோ அதேதான், உனக்கும் எனக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. அதுவும் இப்போ அந்த வித்தியாசமும் இல்ல என்றபடி அசோக்கை ஓங்கி அறைந்தாள். அதை கண்ட ஜெயந்தி, சண்டாளி, என் மகனை கொல்லவா இங்க வந்த, போடி வெளியே போ என்ற ஜெயந்திக்கும் கவிலையாவிற்கும் வாக்குவாதம் முற்றி போனது. இறுதியில் ஜெயந்தியையும் ஓங்கி அறைந்தவள், மரியாதையோட பேசணும், இல்ல வாயை கிழிச்சு விட்டுடுவேன். ஏண்டி, என்ன மதர் தெரசான்னு நினைச்சியா? காலம் முழுக்க கையால் ஆகாதவனை வச்சு குப்பை கொட்ட? என் அழகுக்கும் திறமைக்கும் நீ நானுன்னு போட்டி போட்டுட்டு வராங்க. அதையும் மீறி இவனுக்கு நான் சான்ஸ் கொடுத்ததே இவன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் என்றதில் ஜெயந்தி முகம் கருத்து போனது. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது? சும்மா சொல்லக்கூடாது. உன் மகன் அதுலலாம் கில்லாடி. அவன் அளவுக்கு யாருமே என்ன திருப்தி பண்ணது இல்ல. ஏன், நீயும் அவன் ஆட்டத்தை வீடியோல பாத்திருப்பியே என்று லட்சையே இல்லாமல் கேட்க காதை பொத்தி கொண்ட ஜெயந்தி கூனி குறுக்கி போய் கீழே அமர்ந்து விட்டார். இன்னொரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிடும் நாயே, வெளியே போடி என்று அசோக் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க, என்னடா சொன்ன
என்று கவி அவனை அறைந்ததில் மீண்டும் கீழே விழுந்திருந்தான். அதே வேளை கவியும் ஜெயந்தியும் போட்ட கூச்சலில் அவன் அறைக்கு வெளியே கூட்டம் கூடிவிட்டிருந்தது. அவர்களை தடுக்க முயன்ற செவிலியர்களின் முயற்சி தோல்வியில் முடியவும் உடனே விஸ்வாவிற்கு அழைத்து தகவல் தெரிவித்திருந்தனர். ஆனால் செமினாருக்கு சென்றிருந்தவன் அப்போதுதான் ஹாஸ்பிட்டலை நெருங்கி கொண்டிருக்க துரதிருஷ்டவசமாக பிரீத்தி அவனுக்கு முன்பாகவே அங்கு வந்து விட்டாள். பிரீத்தியின் வருகையை அறிந்த தலைமை நர்ஸ் உடனடியாக கூட்டத்தை அப்புறப்படுத்தினார். வேகமாக அசோக்கின் அறைக்குள் நுழைந்த பிரீத்தி கீழே விழுந்திருந்தவனை பார்த்தபடி கவியை ஓங்கி அறைந்து அவுட் என்று சீறினாள். ஏய், யார் மேல கைய வச்ச? நான் நினைச்ச உன்னையும் உன் ஹாஸ்பிட்டலையும் என்று கபிலையா முடிக்கும் முன்னமே பிரீத்தி ஓங்கி அறைந்ததில் கவியின் கடவாய்ப்பல் ஆட்டம் கண்டு போனது. கன்னத்தை பிடித்தபடி மீண்டும் எகிரிய கவி பிரீத்தி புறங்கையை ஓங்கவும் அச்சத்தோடு பின்னே நகர்ந்தாள். எங்க வந்து யார்கிட்ட என்று சுட்டு விரல் நீட்டி கர்ச்சித்தவள் பின் தன் இரு கரங்களையும் கோர்த்து கொண்டு சொல்லுடி, என்னையும் என் ஹாஸ்பிட்டலையும் என்ன பண்ணுவ என்றவளின் அழுத்தமான குரலில் கவிக்கு வார்த்தை எழவில்லை. சொல்லு, என்ன பண்ணுவ? எனக்கு மினிஸ்டர் ஆலவந்தான் என்று அவள் தொடங்கவும், ஆலவந்தான் மட்டும்தானா இல்ல எதிர்கட்சியில இருக்கிற அவரோட எதிரியான மினிஸ்டர் சந்தானமூர்த்தியுமா என்ற பிரீத்தியின் கேள்வியில் மொத்தமாக ஆடிப்போனாள் கபிலையா. என்ன பதில காணோம் என்று பிரீத்தி புருவம் உயர்த்திட, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவளுக்கு குரலே எழும்பவில்லை. பின்னே சந்தானமூர்த்தி உடனான தொடர்பு இது நாள் வரை ஆலவந்தானுக்கே தெரியாத போது ஆஃப்டர் ஆல் ஒரு டாக்டருக்கு எப்படி தெரிந்தது? இத்தனைக்கும் இன்றுதான் அவள் பிரீத்தியை முதல் முறையாக பார்க்கிறாள். பிறகு எப்படி அவளுக்கு தன்னை பற்றி தெரிய வந்தது என்ற கேள்வியில் மொத்தமாக ஆட்டம் கண்டு போய்விட்டாள் கபிலையா. இது மட்டும் ஆலவந்தானுக்கு தெரிய வந்தால் நிச்சயம் தன்னை உயிரோடு விடமாட்டார் என்பதால், சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து கும்பிடுவதை தவிர்த்து கபிலையாவிற்கு வேறு வழி இல்லை. தெரியாம என்று எல்லலாக பார்த்தவள், சத்தம் போடாம இங்கிருந்து கிளம்பணும் என்று விட்டு ஜெயந்திபுரம் திரும்ப அதற்குள் அவளுக்கு அவசர அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று பேசிய பிரீத்தி உடனடியாக 3ஆம் தளத்திற்கு செல்ல அடுத்த சில நிமிடங்களில் அங்கே வந்த விஸ்வதேவ் நடந்ததை அறிந்து கொண்டு அசோக்கை பரிசோதித்து உடனே டிஸ்சார்ஜ் செய்ய சொல்லிவிட்டான். ஜெயந்தி எத்தனை மன்றாடியும் அவன் மனம் இறங்கவில்லை. விஸ்வா 1 மணி நேர கெடு விதித்துவிட ஜெயந்தி அரவிந்தை மிரட்டி மகனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். மருத்துவமனை நினைவுகளில் இருந்து மீண்ட அசோக்கின் கண்கள் மீண்டும் நிறைந்து போனது. ஆம்பலடினா என்று மார்த்தட்டி கொண்டவனுக்கு ஆண்மை என்பது உடல் பாகத்தில் இல்லை, நடத்தையில் இருக்கிறது என்ற நிஜம் நெற்றி பொட்டில் அறைந்தாற் போல புரிந்தது. இனி ஆண் என்று எப்படி அவன் மார்த்தட்ட? அவனை ஆணாக அடையாளப்படுத்தக்கூடியதை இன்று எழுந்திருப்பவனை ஆண் என்று எப்படி மற்றவர்கள் ஒப்புக்கொள்வர்? ஏன் கவியுமே அதை சுட்டி காண்பித்துதானே மருத்துவமனையில் அத்தனை பேர் எதிரில் அவனை இழிவுபடுத்தினாள். அதோடு அவள் பேச்சில் உடலும் மனமும் பூசி போனவனுக்கு என்ன முயன்றும் அஞ்சனாவின் நினைவுகளை ஒதுக்க முடியவில்லை. கவியுடனான தொடர்பிற்கு பிறகு ஹாலில் இருப்பவனை குழந்தைக்காக எத்தனை முறை அஞ்சனா தேடி வந்திருப்பாள். அப்போதெல்லாம் அவளை அசிங்கமாக நடத்தியவனுக்கு இப்போது அதைவிடவும் அதிகமாக அண்ணன் தம்பி அவர்கள் மனைவிகள் எதிரில் அசிங்கப்பட்டு நிற்பதில் உயிரை மாய்த்து கொள்ளும் முடிவிற்கு வந்துவிட்டான். பின்னே அன்னையாக அன்னமிட்ட நந்தினியே அவனிடமிருந்து ஒதுங்கி நிற்க சுனிதாவோ அவனை மனிதனாக கூட மதிப்பதில்லை. இருவரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தன் அறைக்குள்ளேயே ஒடுங்கி போனவனிடம் குழந்தைகளை கூட இருவரும் அனுமதிப்பதில்லை. குழந்தைகள் கூட அவன் இருக்கும் திசை அருகே விடாததில் தான் ஆசையாக தன்னை தேடும் தன் குழந்தையின் நினைவு அவனை கொன்று கிழித்தது. அப்போதெல்லாம் உடல் சுகத்திற்காக அலைபவள் என்று ஜெயந்தி அசிங்கப்படுத்திய போதும் வாய் மூடி இருந்தது எல்லாம் நினைவில் எழ, என்ன மன்னிச்சிடு அஞ்சு என்று எத்தனை முறை மானசீகமாக அவளிடம் மன்னிப்பு கேட்டிருப்பான் என்று கணக்கே கிடையாது. திருமணமான புதிதில் ஆசையும் மோகமுமான நாட்களுக்கு பிறகு அவளிடம் ஒதுங்கியவனை இன்று ஊரும் உறவும் ஒதுக்கி இருந்தது. திருமண புகைப்படத்தில் மீண்டும் விழிகளை நிலைக்க விட அங்கே இதழ்களில் உறைந்த புன்னகையோடு சிறு வெட்கம் கலந்த அஞ்சனாவின் முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் அவனை அன்றைய நாளுக்கு அழைத்து சென்றது. மாசு மறுவற்ற அவள் முகம் மட்டுமல்ல, திருமணமான நாளில் இருந்து கருக்கலைப்பு வரையிலுமே அவள் செலுத்திய அன்பு அசோக்கை வெகுவாக கொன்று கிழித்தது. எத்தனை கனவுகளோடு தன்னை கரம் பிடித்தவள் நம்பிக்கையை அடியோடு வீழ்த்திய நொடிகள் அசோக்கின் கண்முன் வலம் வர வாய் விட்டு கதறினான். மகனுக்கு சமையல் செய்து கொண்டிருந்த ஜெயந்தி அவன் சத்தத்தில் ஓடி வந்தார். என்ன ஆச்சு அசோக், ஏன்பா அழற என்றதும் தான் தாமதம். நான் பாவிமா, அஞ்சனாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சேன். அந்த பாவம் தான் என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுனால சொல்லல, ஆனா அன்னைக்கு ராத்திரி எப்போ அந்த சாக்கடைய அந்த கோலத்துல பார்த்தனோ அப்பவே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
எத்தனை நாள் அஞ்சுவை கெஞ்ச விட்டு என் பின்னாடி சுத்த வச்சிருப்பேன். பணத்துக்காக, குழந்தைக்காக, உங்களுக்காகன்னு அவளை ரொம்பவே மனநோக செஞ்சுட்டேன். இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது என்றான் கண்ணீரோடு. அப்படியெல்லாம் சொல்லாத ராஜா என்றார் மகனின் கண்ணீரை துடைத்தபடி. நீங்க என்னை காப்பாத்தாம போயிருந்தா இந்த நரகம் இல்லாம போயிருக்குமே எனக்கு என்றவன் அழுகை இன்னும் அதிகரிக்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. இருக்கும்போது அஞ்சு அருமை தெரியல. இப்ப அவ என் கைவிட்டு போன பிறகு அவளை மறக்க முடியல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட நினைக்கிறேன். அஞ்சு வாயால என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அன்னைக்கு என் குழந்தைய ஒதுக்கி வச்ச பாவமும் கருவை கலைக்க வச்ச பாவமும் சேர்ந்துதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கு. இனி எனக்கு யாரு இருக்கா என்ற மகனின் கண்ணீரை கண்டு தாள முடியாது அனலில் இட்ட புழுவாக துடித்து போனார் ஜெயந்தி. நான் யாருக்காக வாழணும்? எத்தனை முறை என் கையை பிடிச்சிட்டு தூங்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தைக்கு நான் எதையுமே நிறைவேற்றல. நான் நல்ல புருஷனா மட்டும் இல்ல, நல்ல அப்பாவாவும் என்னைக்குமே நடந்துக்கல. அதையெல்லாம் ஏன்பா யோசிச்சு உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிற? இவ்வளோ நாள் இல்லைன்னா என்ன? இனி அஞ்சுவையும் குழந்தையையும் நீ நினைச்சபடி பார்த்துப்ப, போதுமா? என்னம்மா சொல்ற? இதெல்லாம் நடக்குமா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அஞ்சுவையும் ஆர்த்தியையும் என் 2 கண்ணா பார்த்துப்பேன் என்றான். அம்மா இருக்கிறப்போ நீ ஏன் அதை நினைச்சு கவலைப்படுற? ஆர்த்தி அஞ்சுவை இங்க கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. ஆனா ஆம்பளை பையன் இப்படி அழலாமா? கண்ணை தொடை ராஜா என்றவர் ஒரு முடிவோடு தன் அறைக்கு சென்று நகை, பணம், வீட்டு பத்திரம் என்று அனைத்தையும் எடுத்து வைத்தார். வெளியில் வந்தவர் அங்கே 2 மகன்களும் குடும்பத்தோடு தயாராகி நிற்பதைக் கண்டு, எங்களை தனியா விட்டுட்டு ஆளாளுக்கு எங்கடா கிளம்புறீங்க என்றார். மா, கிளம்பும் போதே எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் எப்படி நல்லபடியா முடியும் என்று அரவிந்த் சலித்து கொண்டான். விடுனா, என்னைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டியது தானே என்றவன், அண்ணியோட கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு என்றான் அன்னையிடம். அண்ணியா? அது யாரு? ஆமாத்த, அஞ்சுவுக்கு கல்யாணம், உங்களுக்கு தெரியாதா என்றாள் சுனிதா. என்ன சொல்றீங்க? கல்யாணமா? யாரை கேட்டு நடக்குது? யாரை கேட்கணும்? அஞ்சுவோட அருமை தெரிஞ்ச ஒரு குடும்பத்துக்கு அடுத்த வாரம் வாக்கப்பட போறதால அதுக்கான வேலையில இருக்கும். என் மருமகளை எப்படி நான் இன்னொரு குடும்பத்துக்கு அனுப்புவீங்க என்றதில் அனைவரும் ஆடி போயினர். மா, என்ன பேச்சு இது? என்ன திடீர்னு மருமகன் உரிமை கொண்டாடுற? இப்பதான் அவளே கஷ்டம் தீர்ந்து நல்ல வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறா. இப்ப போய் உரிமை கொண்டாடுறீங்க? அதுவும் உங்க மகன் இருக்கிற லட்சணத்துக்கு அவளை திரும்ப கூட்டிட்டு வந்து வேலைக்காரியா மாத்த நினைச்சா அந்த எண்ணத்தை இப்பவே அடிச்சிடுங்க என்று கராராக சொன்னாள் சுனிதா. அப்படி சொல்லல, ஆனா என்றவர் தத்தளிக்க, உங்க மூஞ்சியே சொல்லுது உங்க நினைப்ப. ச்சே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அத்த என்று வெறுப்போடு பார்த்தாள் நந்தினி. மா, அஞ்சு கல்யாணத்துல ஏதாவது கலகம் செய்ய நினைச்ச அம்மானு கூட பார்க்க மாட்டேன். நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும் என்று எச்சரித்தான் அரவிந்த். இந்த பாருமா, நீ கேட்ட மாதிரி உன் மகனையும் உன்னையும் இங்க கொண்டு வந்து சேர்த்தாச்சு. வேலைக்கும் ஆள் வச்சாச்சு. 10 நாள்ல இடத்த காலி பண்ணிடணும். அது வரைக்கும் வீட்டு வாசப்படி தாண்டக்கூடாது என்று எச்சரித்து விட்டு அனைவரும் கிளம்பி சென்றனர்.